சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அண்ணல் அம்பேத்கர் போகும்போது அதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே சமூகத்தில் இருந்த வர்ணாசிரம கோட்பாடு, அந்த வர்ணாசிரம கோட்பாடு எப்போது அதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலப்புகள். வர்ணம் என்றால் 4, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று 4 வர்ணம் இருக்கிறது. இந்த வர்ணம் 4 என்று இருப்பதைப் போலவே வர்ணத்தில் இல்லாதவர்கள் அவர்ணர்கள் என்று வைக்கப்பட்டார்கள் ஒழிய அவர்கள் பஞ்சமர்கள் என்றோ 5ஆமர்கள் என்றோ அல்லது பஞ்சவர்ணர்கள் என்றோ சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்பது நமக்கு வரலாற்றில் இருந்து தெரிய முடியும். அப்ப இந்த 4 வர்ணங்கள், அதை போலவே தனி மனித வாழ்க்கையை அவர்கள் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரசம், சந்நியாசம் என்று 4ஆக பிரித்தார்கள். இந்த 4 பிரிவு ஆசிரமம். இந்த வர்ணமும் இந்த ஆசிரமும் சேர்ந்ததுதான் வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமம் என்கிற இந்த கோட்பாட்டை நீங்கள் வகுத்தவர்களை பார்த்தால் எடுத்த எடுப்பிலேயே இந்த வர்ணமும் பெண்களுக்கு கிடையாது. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வர்ணம் கிடையாது. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு தனி அடையாளம் கிடையாது. அவர்கள் திருமணத்திற்கு முன்பு வரை தந்தையின் வர்ணத்தை சேர்ந்தவர்கள், திருமணத்திற்கு பிறகு கணவனின் வர்ணத்தை சேர்ந்தவர்கள், கணவனுக்கு பிறகு அவர்கள் மகனின் வர்ணத்தை சேர்ந்தவர்கள். பெண்களுக்கு வர்ணம் கிடையாது. பெண்களுக்கு ஆசிரமமும் கிடையாது. ஆசிரமம் என்று சொன்னால் அந்த பிரம்மச்சரிய காலம் என்பது கல்வி கற்பதற்கான காலம். பெண்களுக்கு ஆசிரமம் இல்லை, பிரம்மச்சரியம் இல்லை என்று சொன்ன உடனேயே அம்பேத்கர் அதை எழுதுகிறார். பெண்களுக்கு வர்ணமும் இல்லை, ஆசிரமும் இல்லை என்று சொன்னதன் மூலமாக எடுத்த எடுப்பிலேயே போட்டியாளர்களில் 50% கழித்து கட்டிவிட்டான் மனு என்று சொல்லுகிறார்.